வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது நான்வெஜ் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, புரோட்டா, சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த மாதிரி நான்வெஜ் டேஸ்ட்டில் மஷ்ரூம் உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த குழம்பு கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் காய்ஞ்சோன்னா 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், சின்னதாக பார்த்தீங்கன்னா கல்பாசி சேர்த்துக்கோங்க. சோம்பு பட்டை கிராம்புலாம் பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினோன்னே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குறப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா கரைஞ்சி வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கினா தான் நமக்கு நல்லா குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா காரத்திற்கு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், இதையும் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு அடுப்பை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமை சேர்த்துக்குவோம். நல்லா ஃபுல்லாக ஒரு பாக்கெட் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு தோல் சீவி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் வதங்குறப்பே அதில் தண்ணி விடும். அதனால் நல்லா வதக்கின பிறகு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மஷ்ரூமை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா இந்த மஷ்ரூம் உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து வரணும். மூடி வச்சுக்குவோம் ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துருவோம். தேங்காய் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு 1/4 முடி தேங்காயில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நைஸாக அரைச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம்.
அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மஷ்ரூம் உருளைக்கிழங்கு குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பரோட்டா, சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நான்வெஜ்ஜி டேஸ்ட்டில் அப்படியே சூப்பராக இருக்கும். அது இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.